அத்தனை சாஸ்தாங்களையும் பங்குனி உத்திர பூஜை விசேஷம். ஆனா சபரிமலையில பங்குனி உத்திரம் திறந்துட்டு இருக்கிற கோயிலே திறக்கல. ரொம்ப பேருக்கு தெரியாது பங்குனி உத்திரம் நமக்கு எவ்வளவு விசேஷம். சபரிமலையில பங்குனி உத்திரத்துக்கு கோயிலே திறக்கல. இப்ப ஆராட்டம் நடக்குது இல்லையா, இந்த ஆராட்டம் டிசம்பர்ல நடந்துட்டு இருந்துச்சு. மண்டல பூஜைக்கு நடுவில் நடக்கும். 1992-93 வரைக்குமே மண்டல பூஜை போதுதான் உங்களுக்கு வந்து ஆராட்டம் நடக்கும். இந்த பங்குனி உத்திர உற்சவம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, என்னுடைய தாத்தா சண்டை போட்டு அந்த காலத்தில் பர்மிஷன் வாங்கி அவருக்காக கோவில் திறந்தார். திறந்து போய் பகவான் விசேஷ பூஜைகள் இங்கேருந்து இந்த பூஜைக்காரங்க நம்பூதிரிகளெல்லாம் கூப்பிட்டு சந்திக்காரங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் பூஜை நடத்திட்டு இருந்தார். புரோகிதர்கள்லாம் இங்கே ஊர்லேருந்து போவாங்க. கிட்டத்தட்ட 100-200 பேர் கூட்டு போய் அங்கே ஹோமம் எல்லாம் பண்ணி விசேஷம். அப்படி தான் பங்குனி உத்திர பூஜை நடந்துட்டு இருந்தோம். அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு நாங்கள் சொல்லுவோம், இந்த மாதிரி சபரிமலையெல்லாம் இனிமேல் நினச்சி தான் பார்க்கணும். யாருமே இல்லை, பாரு 30 பேர் தான் இருக்காங்க மலையில. தனியாக 18ஆம் படி இறங்கி வராரு. இப்படியெல்லாம் சபரிமலை இனிமேல் என்னைக்கு பார்க்க போகிறோம், அந்த காலமெல்லாம் போயிடுச்சு. இப்படியெல்லாம் பேசிட்டு நாங்கள் அடுத்து வரக்கூடிய பங்குனி உத்திரத்துக்கு நாங்கள் போகிறோம். 2-3 நாளில் பங்குனி உத்திர உற்சவம் கொடியேறி இருக்கு. 4-5 நாள் நடக்கும் போது நான் 2ஆம் நாளும் 3ஆம் நாளும் போகிறோம். நாங்கள் பம்பையில் போய் வண்டி நிறுத்துறோம். காத்தாலும் 4 மணி. அப்போல்லாம் பம்பை வரைக்கும் வண்டி போகும். நாங்கள் ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி 4 மணிக்கு நான் போய் நிற்கிறேன். பம்பையில் என் வண்டி மட்டும் தான் நிற்கும். நாங்கள் 4 பேர் ஏறி மேலே போகிறோம். பம்பையிலிருந்து சன்னிதானம் வரைக்கும் நாங்கள் மட்டும்தான் ஏறுறோம். முன்னாடி ஒருத்தனையும் பின்னாடி ஒருத்தனையும் காணும். என்னடா அது புதுசாக இருக்கு, கோவில் திறந்துருப்பாங்களாம் டவுட்டே வந்துருச்சு. மேலே போய் பார்க்குறோம், சன்னிதானத்தில் யாருமே இல்லை. நடந்து வந்திருக்கு. பங்குனி உத்திர உற்சவம் கொடியேறி இருக்கு. பூஜைகள் நடந்துட்டு இருக்கு. பூஜைக்காரங்களாம் இருக்காங்க. கோயில் ஸ்டாஃபு, போலீஸு, நாங்கள் எல்லாரையும் சேர்த்துனாலும் 20 பேருக்கு மேலே இல்லை. கோயிலில் பூஜை பண்ணுறவங்க, போலீஸ்காரங்க, நாங்கள் போயிருக்கிற நாங்கள் 4-5 பேர், அத்தனை பேரும் சேர்த்து தலை எண்ணினாலும் 20 பேருக்கு மேலே இல்லை. நாங்கள் என்னெல்லாம் சொன்னோமோ அதெல்லாம் செஞ்சோம். தனியாக ஃபோட்டோ எடுக்கணும், எடுத்துக்கோ. யாருமே எல்லாம் சபரிமலை இருக்கணும், இருந்துக்கோ. காலையில் நாங்கள் ஒரு நட திறக்க போயாச்சு. 5-6 மணிக்கெல்லாம் போயிட்டு போன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. நாங்கள் நின்று 5:30 மணிலேருந்து எங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு, தெரிஞ்ச ஸ்லோகம் என்னெல்லாமோ சொல்லி சுற்றி வந்து அங்கேயே நின்றுட்டுருக்கோம். எல்லாம் எங்கள் ஸ்டாக்கெல்லாம் தீர்ந்து போச்சு. அத்தனையும் பாடி முடிச்சாச்சு, அத்தனை ஸ்லோகமும் சொல்லி முடிச்சாச்சு, சாமிகிட்ட வேண்டதெல்லாம் வேண்டி முடிச்சாச்சு. 1:30 மணிக்கு நடை அடைச்சதுக்கு அப்புறம் தான் நாங்களாக வந்தோம். போனே அப்படின்னு சொல்லலை. நடையெல்லாம் க்ளோஸ் பண்ணி இனிமேல் நிற்க முடியாதுங்கிறதால வெளியே வந்தோம். அதுக்கப்புறம் தான் நம்ம காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடலையோ, அப்புறம் தான் ஞாபகமே வருது எதுவுமே சாப்பிடல. அப்புறம் ஞாபகம் வந்து திரும்பி கீழே வந்து இந்த 12ஆம் படிக்கு இந்த பக்கம் உட்காந்து காய்ச்செல்லாம் பிரித்து சாப்பிட்டு முடிச்சு ஊருக்கு வந்தாச்சு. நான் ஊருக்கு வந்து ஒரு 3 நாள் கழிச்சு எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு பூசாங்கத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு, அதுக்குன்னு அதிசயமாக கூப்பிட்டுருக்கீங்க, ஃபோன் பண்ண மாட்டீங்களே அப்படின்னு. இல்லை நீங்கள் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சபரிமலைக்கு போயிருந்தீங்களோ, இல்லை வேறு ஏதாவது சாஸ்தா கோயிலுக்கு போனீங்களா அப்படின்னு. கச்சவங்க ஆரியங்க வைக்க போனீங்க, இல்லை சபரிமலைக்கு தான் போனேன் அப்படின்னு. சாப்பிடலையோ நீங்கள் அப்படின்னா எனக்கு ஒன்றுமே புரியல. நீ என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு. எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு வயத்து வலி உண்டு. எனக்கு வந்து கொஞ்சம் அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஒரு வேளை நான் சாப்பிடலைனாலும் எனக்கு வயத்து வலி கடுமையாக வந்துடும். அதனால் ஏதாவது ஒன்று உள்ளே போட்டுகிட்டே இருக்கும். பிஸ்கெட்டாக சாப்பிடணும், கொஞ்சம் நிமிஷம் பிஸ்கெட் சாப்பிடணும், இல்லை பாலை குடிக்கணும். அந்தந்த வேலைக்கு ஃபுட்டை ஸ்கிப் பண்ணேன்னா எனக்கு கொஞ்சம் சிக்கலாகிடும். நான் சின்ன வயசில் ரொம்ப தண்ணி கூட குடிக்காமல் விரதம் இருந்ததுடைய ரிசல்ட். எனக்கு கெஸ்ட் மாதிரி வந்தால் 10 நாள் இருப்பார் அவர். 12ஆம் கிளாஸ்லேருந்து இருக்குது. 12ஆம் கிளாஸ் படிக்கிற ஆளுக்கு இந்த வயத்து வலி பிரச்சனை உண்டு. அதுவும் பல வருஷமா என்னோட கொடுத்து நடத்திட்டு இருக்காரு. சாப்பிடலையோ அப்படின்னாரு. இல்லை என்ன விஷயம் நீங்கள் சொல்லுது எனக்கு புரியவே இல்லை. திடீர்னு சபரிமலைக்கு போனியா சாப்பிடலையான்னு என்ன அர்த்தம்? இல்லை எனக்கு நீங்கள் மலைக்கு போயிட்டு வந்த அன்னைக்கு நைட்டு ஒரு சொப்பனத்தில் பகவான் வந்தார். வந்து இந்த மாதிரி இவன் வந்திருக்கான், என் குழந்தை, அவன் வந்து காத்தாலேருந்து என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான், கூப்பிட்டு வந்தாச்சு. எல்லாருமா வந்திருக்காங்க. காத்தால் 5:30 மணிலேருந்து மதியானம் வரைக்கும் ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்திருக்கான்.
அவனுக்கு சாப்பிடலன்னா வயிற்று வலி வந்துடும். இனிமேல் வரதுனா என்னை பார்க்க வரதான் சாப்பிட்டு ஒரு சொல்லி பட்னி இடம்தான் எனக்கு பிடிக்காது, வயிற்று வலி வந்து அவன் கஷ்டப்பட போகிறான் அப்படின்னு சொன்னார். நான் எனக்கு ஏதோ சும்மா தோணுன்னு சொல்லி விட்டுட்டேன். மறுபடியும் நீ காத்தால கணவர் வந்து நான் சொல்ல சொன்னேன்னு ஏன் இன்னும் சொல்லலை அப்படின்னு கேட்டாரு. அதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி தயவு செஞ்சு இனிமேல் சாப்பிட்டு போங்க அப்படின்னு. இதில் எனக்கு என்னுடைய பெருமைக்காக நான் சொல்லவே இல்லை. சபரிமலைக்கு வரக்கூடிய கோடானு கோடி பக்தர்களில் கோடிக்கு கீழே யாராவது ஒருத்தர் இருப்பாங்கன்னா அதுக்கும் கீழே நான் இருக்கேன். அத்தனை பக்தர்களுக்கு கீழே கடைசியில் ஏதோ லிஸ்ட் இருக்குன்னா அந்த கடை கோடிக்கும் கோடியில் ஒரு ஆளாக நான் இருக்கேன். என்ன மாதிரி இருக்கிற ஒருத்தனையும் பகவான் கண்ணு கொண்டு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே நான் எனக்கு வயிற்றுல இருக்குன்னு நான் யாருக்கும் சொல்லலை, என் கூட வந்தவனுக்கும் தெரியாது. ஆனால் இந்த இப்படி ஒருத்தன் வந்திருக்கான், இவன் வேலைக்கு சாப்பிடணும்னு யாரு கவலைப்படுவா? பெத்த அம்மா கவலைப்படுவா. அவளே 2 தடவை சொல்லுவா, சொல்லத்தாண்டா முடியும், ஊட்டியா விட முடியும்னு அம்மா கேட்போம். நீயே பார்த்துக்கோ, நீ பெரியவன் ஆயிட்ட, அப்புறம் வாம்பாடு வந்தா அனுபவிட்டு உங்க பெத்த அம்மாவோட ஒரு நேரம் சொல்லிடுவா. ஆனா இந்த தெய்வம் கோடானு கோடியில ஒரு கடைக்கோடியில் இருக்கிற ஒருத்தனையும் பார்த்து இப்படி கவலைப்படுது. என்னை பத்தி கவலைப்படுற மாதிரி தான் அத்தனை பேரை பத்தியும் கவலைப்படுறாருன்னு நான் அதுக்காக சொல்ல வரேன். வரக்கூடிய அத்தனை பக்தனும் அவனுடைய கவலை, நம்மளுடைய கவலை பகவானோட கவலை. அந்த ஒரு பக்தரையுடைய மனசையும் பகவான் பார்க்கறான். அவனுக்கு என்ன வேணுங்கிறது, ஒரு தாய் வளர்த்துற தாய் பெற்றெடுத்த மாதா உமக்கு இணையோ அப்படின்னா அந்த அம்மா இந்த ஜென்மத்துக்கு மட்டும்தான் அம்மாவா இருக்கா. இந்த ஜென்மம் முடிஞ்சு போச்சுன்னா அவன் எங்கேயோ போயிடுவோம், நம்ம எங்கேயோ போயிடுவோம். ஆனா எத்தனை பிறவி எடுத்தாலும் பகவான் நமக்கு அம்மாவா இருக்கான். தாயினும் சால பறிந்து நம்ம மேல கருணையோட இருக்கான் பகவான். அதனால எனக்கு கிடைச்ச அனுபவங்கிறது என்ன மாதிரி ஒரு கடைக்கோடியில் இருக்கிற ஒருத்தனையும் குப்பையிலையும் குப்பையா இருக்கிற ஒருத்தனையும் பகவான் பார்க்கறான் அப்படின்னா அத்தனை பக்தர்களையும் பகவான் பார்த்து அத்தனை பேருடைய குறைகளையும் அவன் தீர்த்து வைப்பான் அப்படிங்கிறத முழுமையா நம்ம நம்பணும் அப்படிங்கிறதா அதுல இருந்து கிடைச்சிட்ட மெசேஜ். அதனால மறுபடியும் சொல்றேன், எவன் தலைபாரம் எடுத்து வரானோ அவன் வாழ்க்கை பாரத்தை பகவான் சுமக்கிறான். எவன் மலையேறி படியேறி மேல வரானோ அவனை வாழ்க்கை படியில பகவான் மேல மேல ஏற்றி வைக்கிறான். எவன் அவன்கிட்ட போய் கண்ணீர் விடுறானோ அவன் பகவான் வேற எங்கேயும் கண்ணீர் விட வைக்கிறது இல்லை. எவன் அவன்கிட்ட கையேந்தி நிற்கிறானோ அவனை பகவான் வேற யாரும் முன்னாடி கையேந்த வைக்கிறது இல்லை. எவன் பரிபூர்ணமா சரணாகதி அடைகிறானோ அவனை தன்னுடையவனாக பகவான் நினைச்சு அவன் வாழ்க்கையை நடத்தி கொடுக்குறான். அப்படிப்பட்ட அந்த கருணாமூர்த்தி நம்ம அத்தனை பேருக்கும் எல்லா விதமான நன்மைகளையும் ஆனந்தத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அனுகிரகம் பண்ணட்டும். இந்த கோவிலில் வரக்கூடிய மலைக்கு வர முடியாத எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. அந்த பெண்களுக்கெல்லாம் ஆண்கள் கஷ்டப்பட்டு சபரிமலைக்கு போய் அடையக்கூடிய பலனை அந்த பெண்கள் வீட்டில் இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனாலே அடைஞ்சிடறாங்க. அதனால் பெண்களை மலைக்கு வர வேண்டாம், பகவான் கையை பண்ணி பெண்களை கண்டா பிடிக்காதுங்கிறதெல்லாம் போய் ஒரு குறிப்பிட்ட வயது வர வரைக்கும் அவங்களால மலைக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்கு, விரதம் இருக்க முடியாத காரணத்தினால. அந்த வயது வந்ததுக்கு அப்புறம் மலைக்கு வரலாம். அதனால அது வரைக்கும் மலைக்கு வர முடியும். ஒருத்தர் மாற போட்டிருக்காருன்னா அவன் குடும்பமே விரதம் இருக்கு. அவன் மலைக்கு போய் அடையக்கூடிய புண்ணியத்தை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்து அடையிறாங்க. அதனால அந்த கருணாமூர்த்தி இந்த மாதிரி பல கோவில்கள் கட்டியிருக்காங்க. பகவான் எழுந்தருளி இருக்காரு. இதெல்லாம் எதுக்குன்னா மலைக்கு வர முடியாதவர்கள் தரிசனம் பண்றது.